இந்த பெட்டி தான் இவரோட உலகமே. மதுரையில வர பேனா வைத்தியர்னு சொல்லுவாங்க. 1960 80ன்னு ரொம்ப ரேரான பேனாலாம் இருக்கும். அதுவும் தங்கத்தால் ஆன பேனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் இந்த ரேர் பேனாக்களை விற்கிறது மட்டும் இல்ல, சர்வீஸும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என் பேர் சீனிவாசன் பிரதர். இல்லை பணம் விற்பனை பண்ணுவேன், இல்லை பணம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். வாடிக்கையா வருவாங்க நிறைய பேர். கடந்த 55 வருஷமா இவர் தொழில் மீது வச்ச அதீத காதல்னால இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வராரு. இவருக்கு கடையெல்லாம் கிடையாது. மீனாட்சியம்மன் கோவில் நவீன் பேக்கரிக்கு வாசல்ல ஐயா இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ரேரான பேனா கலெக்ஷன்ஸ் வேணும்னா வாங்கிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பேனா வைத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த முதியவரை பார்க்கலாம். கையில ஒரு சின்ன இரும்பு பெட்டியோட பல வருடங்களா பேனாக்களை சரி செஞ்சு கொடுக்கறாங்க. 1960கள் 80கள்ல பயன்படுத்தப்பட்ட பேனாக்களுக்குன்னே ஒரு மவுஸ் இருக்கு. நிறைய பேர் பழைய பேனாக்களை பாரம்பரியமாகவும் பொக்கிஷமாகவும் பாதுகாப்பாங்க. இங்க பேனாக்கள்ல சரியான அளவுல இங்கு ஊற்றியதற்கு அப்புறமா அதுல எழுதுற அனுபவம் அலாதியானதா இருக்கும். அந்த மாதிரியான பேனாக்கள் ரொம்பவும் பழமையான அரிய பேனாக்கள்னு எல்லாத்தையுமே இவங்க சரி செஞ்சு கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம தங்க முனை கொண்ட பேனா, பழங்கால அரிய பேனாக்கள்னு இவர்கிட்ட விற்பனைக்காகவும் நிறைய பேனாக்கள் இருக்கிறதா கூறப்படுது. இன்ஃபோட்ரெக் அப்படின்ற சமூக வலைதள பக்கத்துல சீனிவாசன் ஐயாவை பத்தி வெளியாகி இருக்கிற இந்த வீடியோ இணையத்துல பலராலும் பகிரப்பட்டு இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.